ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மேற்பிக்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இப்ப நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து சனி செவ்வாய் தொடர்புகள். ஒரு ஜாதகத்துல சனி செவ்வாய் தொடர்புன்னு சொன்னா ஒரு விஷயத்த சொல்ல போறேன்னு அர்த்தம். தொடர்புகள்னா பல விதமா இருக்கும்ல, இதுலதான் பலன் இருக்கு. அப்ப ஒரு கிரகம் ஒரு ராசியில முதல்ல கிரகத்தை எடுத்துக்கிறோம். சனி குருவ கிரகம், முழு பாவ கிரகம். செவ்வாய் வந்து நல்லவரும் கெட்டவரும் சொல்றேன். லக்கணத்துக்கு நல்லவரா கெட்டவருங்க அடுத்த கான்செப்ட். ஒரு ராசியில 2 பேர் இருக்காங்க, நேருக்கு நேரையும் பார்த்துக்கிடுவாங்க. சனி மட்டும் பார்ப்பாரு. நேருக்கு நேரங்கிறது செவ்வாய்க்கு 7ல சனி தான் நேருக்கு நேரம் பார்ப்பாங்க. செவ்வாயோட 8ஆம் பார்வை மட்டும் சனிக்கு கிடைக்கிறது இருக்குது. சனி மட்டும் 3ஆம் பார்வையை பார்க்கறது இருக்கு. செவ்வாய் சனி 7க்கு நல்லா பார்த்துக்கிறது இருக்கு. இத்தனை தொடர்புங்க சேர்ந்து இருக்கிறது இருக்குங்க. நல்லா கேளுங்க, மறுபடியும் சொல்றேன். செவ்வாய் சனி சேர்ந்தாலும் அதனுடைய தொடர்பு வந்துடும். பரிவர்த்தனை ஆனாலும் தொடர்பு வந்துடும். சனி செவ்வாய் 7க்கு 7 நேருக்கு நேரம் இருந்தாலும் தொடர்பு. செவ்வாய் 4ஆம் பார்வையும் 10ஆம் பார்வையும் தொடர்பு தான். செவ்வாயின் 8ஆம் பார்வை மட்டும் கிடைக்கும், அதுவும் தொடர்பு தான். சனியின் 3ஆம் பார்வை மட்டும் சனிக்கு கிடைக்கும், செவ்வாய்க்கு கிடைக்கும், அதுவும் தொடர்பு தான். இப்ப எத்தனை தொடர்பு இருக்கு? இந்த தொடர்பு வந்துட்டாலே சுபத்துவ பாவத்துவத்தின் அளவீடுகள் தான் பார்க்கணும். சனி செவ்வாய் சேர்ந்துட்டாலே பயப்படக்கூடாது, சனி செவ்வாய் சேரக்கூடாது. ஆனாலும் பயப்படக்கூடாது. ஏன்னு சொல்றேன்? சேர்ந்துட்டா அது எந்த நிலையில இருக்குன்னு சொல்லணும். கிரகங்கள் அவஸ்தையா இருக்கா, பால் அவஸ்தை என்னன்னா சொல்லுவாங்க. நம்ம இப்படி எடுத்துட்டா போதும். சுபத்துவத்தை எடுத்துட்டா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க. கிரக முனையில இருந்தாலும் சுபத்தன்மை இருந்தா அவன் என்ன கெடுதல் செய்ய போகுது? நடுக்கொண்டு இருந்தாலும் கெடுதல் வந்துட்டு என்ன செய்ய போகுது? ஒரே ராசியில கிரகங்கள் நெருங்கி இணைஞ்சிட்டா போச்சு. இப்படிதான் பல கணக்கு இருக்கு. இதனாலதான் சாப்ட்வேர்ல இந்த ஜோதிட தகவல்களை அடக்க முடியாதுன்னு என்னுடைய குருநாதர் ஐயா அவர்கள் சொல்றாங்க. எதையுமே நம்ம அடக்க முடியாது, அத்தனை விஷயம் இருக்கு. 12 பேருக்குங்க ஒரு குரோஸ் வந்துடும். 144 சொல்லுவாங்க. அத்தனை விஷயங்களை சொல்லணும். அப்ப எதுவுமே அடக்க முடியாது, எழுதவே முடியாது, ப்ரெடிக்ஷன் தான் பண்ண முடியும். அப்ப இந்த செவ்வாயும் சனியும் நான் சொன்ன விஷயம் 7க்கு 7 பார்த்தா 7க்கு 7 சனி செவ்வாய் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சனியை ஒரு சுபக்கிரகமும் செவ்வாயை ஒரு சுபக்கிரகமும் பார்த்து சுபப்படுத்திட்டா படுத்திட்டா பெரிய கெடுதல் இருக்காது. அந்த குறிப்பிட்ட நபர்கள் சனி செவ்வாய் துறையில் இருப்பார்கள். வெளிச்சு வந்துட்டா சரியா? சனி செவ்வாய் எந்திர தொடர்பு இந்த மாதிரி வந்துடும், இன்ஜினியரிங் இந்த மாதிரி வந்துடும். சரி, 3க்கு செவ்வாய் சனி மட்டும் 3ஆம் பார்வை செவ்வாய் பார்க்கிறாரு. 2 பேரையுமே இப்ப இதையும் சொல்லிடுறேன். 7ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருக்கு. 2 பேரை சுகப்படுத்தினா ஒரு பலன். இப்படியே சொல்லிடுறேன். செவ்வாயை மட்டும் சுகப்படுத்தினா அதுக்கு ஒரு பலன். நிறைந்த சுபத்தன்மை 2 பேருக்கு கிடைச்சா அதுக்கு ஒரு பலன். செவ்வாய்க்கு நல்ல நல்ல ஒளித்தன்மையும் சனிக்கு லேசா ஒளித்தன்மை இருந்தா அதுக்கு ஒரு பலன். நீங்களே பாத்துக்கிறீங்க. பொதுமக்கள் வந்து அழகா புரிஞ்சுக்கலாம். சுபத்துவ அமைப்புல தான் இதை வச்சுதான் நம்ம பலன் சொல்ல முடியும். சனி செவ்வாய் பார்த்தா சகோதரருக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க, உண்மைதான். 3ஆம் இடத்தையும் பார்க்கணும், 11ஆம் இடத்தையும் பார்க்கணும். மூத்தவங்களுக்கு 11ஆம் இடம் இப்படிதான் இருக்குங்க. இளையவருக்கு 3ஆம் இடம். அந்த கிரகத்துடைய நிலை எல்லாத்தையும் எல்லாத்தையும் நம்ம ப்ரெடிக்ஷன் கணக்கு அவருடைய சுபத்தன்மையை பார்த்தோம்னா பலனை சொல்லிடலாம். வேற எதுலையுமே இல்லை, இதுலதான் பலன் இருக்கு. அதே மாதிரி செவ்வாய் 4ஆம் பார்வையும் சனியின் 10ஆம் பார்வையும் வரும்ல, அதுவும் தொடர்பு தான். இருக்கிற இடத்துல தன்மையை பொறுத்து சொல்லணும். சுபர் வீட்டுல இருந்து அதுக்கு ஒரு பலன் இருக்கு, கடுமையான வீட்டுல இருந்து அதுக்கு ஒரு பலன் இருக்கு, ராகு சேர்ந்துட்டு அதுக்கு ஒரு கடும் பலன் இருக்கு. செவ்வாய் மட்டும் ஒரு கிரகம் சுபத்தன்மையோட அறகுற சுபத்துவத்தோடு சனியை சுபத்தன்மை இல்லாமல் சனி சுபத்தன்மை இல்லாமல் இருந்து செவ்வாய் அறகுற சுபத்துவத்தோடு இருந்து தொடர்பு கொண்டா அதுக்கு ஒரு பலன். 2 கிரகங்களையுமே அறகுற சுபத்துவத்துல இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு கடுமை. இப்படி செவ்வாய் சனி தொடர்புகள் மட்டுமல்ல, எந்த ஒரு விஷயமுமே பழுதுன்னு நமக்கு தெரியும். கண்ணால உள்ள போய் பார்க்கணும். என்னுடைய நான் ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது நான் எப்படி கணிக்கிறேன் அப்படிங்கிறத அந்த இதுவும் அனுப்புறேன் பாருங்க. அது ஃபேஸ்புக்ல போடுவேன். அல்லமா குருஜி ஐயா குரூப்ல கிரகங்கள் கட்டத்தை மீறி தொடர்பு கொள்ற விஷயத்தான் பலன் இருக்கு. கட்டத்தை மீறி தொடர்பு கொள்ளும் போது ஒரு சாரம் வரும். கண்டிப்பா இருக்கத்தானே செய்யும். சாரங்கள் இருக்கை மாதிரி போட்டிருக்கோம், இருக்குது, இருக்கை மாதிரி இருக்குது. எங்க வந்தாலும் அந்த இடத்துல உட்காரும். அப்போ இருந்த மணிக்கு யாரோட தொடர்பு கொள்றதால நமக்கு சுபத்துவம் பாபத்துவம் எந்த நட்சத்திரத்துல இருக்கும். அதுல எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியும். சில சமயம் எல்லாம் ஒண்ணும் எல்லாத்துக்குமே தலையாட்டும் ஜோதிடம்.
இப்ப நம்ம பாகையை கழிச்சுக்கிட்டு இருப்போம், சாரத்துல இருந்து சாரநாதன் உச்சமா இருக்கிறதுனால இதுலதான் பலன்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஜாதகத்துல வரும், அடுத்த ஜாதகத்துல இருக்காது. அப்ப 100% இருந்தா தான் சொல்லணும். இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் ஐயா குருஜி ஐயாவுங்க அப்டேட் தானே ஜோசியம். ஏன் அவர் முதல்ல சொல்லலைன்னு சொல்லி விதாண்டாவாதம் பண்ணோம்னா, மற்ற படிப்பு மாதிரி கிடையாது, படிச்சுட்டு படிச்சு எழுதுற விஷயம் இல்லை. இது அதாவது மறைபொருள் சாஸ்திரம் இல்லையா, எவ்வளவு நுணுக்கம், எத்தனை மக்கள் இருக்காங்க, எத்தனை மக்களுக்கு லைஃப் ஸ்டைல் இருக்கு, எத்தனை விதமாக இருக்கு. அப்ப போக போகத்தான் ஞானம் கிடைக்கும். அப்படிங்கிற அமைப்பு புரிஞ்சுக்கிட்டா தான் அவர் விமர்சனம் பண்ணவே மாட்டோம். அவர் சரி அவர் சொல்லிட்டாரு, நான் ஆய்வு பண்ணி பாக்குறேன்ல, எல்லா விதத்திலும் சரியா தானே இருக்கு. கிரக சுபத்துவ பாவத்துவத்துல தான் அதனுடைய அளவீடுகள் எல்லாம் பலன் இருக்கு அப்படிங்கிறது தெரியுங்க. அப்ப சனி செவ்வாய் தொடர்பு நன்மை செய்கிற அமைப்பும் இருக்கு. இலக்கணத்துக்கு நல்லவர்கள் ஆனால், யாராவது ஒருத்தர் நல்லவர்கள் ஆனால், நல்ல சுபத்தன்மை இருந்தால், அந்த ஜாதகத்துல எந்த இடத்துல இருக்குன்னு வச்சு அது யாரை குறிக்குதுன்னு வச்சுக்கிட்டு, ஒரு ஜாதகத்துல அப்பா அம்மாவை குறிக்கும், அவரையே குறிக்கும், சகோதரரை குறிக்கும், மூத்த சகோதரரை குறிக்கும், தாய்மாமனை குறிக்கும். அந்த இடத்துல அந்த துறையில் செவ்வாய் சனி துறையில் இருக்காங்கன்னு வெளிச்சத்துல இருந்தா சொல்லலாம். கடுமையா இருந்தா அவர் வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குன்னு கண்டிப்பா சொல்லலாம். இப்படித்தான் ப்ரெடிக்ஷன் பண்றேன். என்னிடம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்க. கிரக விளக்கத்தோடு, கிரக சுபத்துவ பாவத்துவ சூழ்ச்சிமோடு கோட்பாட்டோடு உங்களுக்கு பலன்களை தெளிவாக சொல்கிறேன், கட்டண முறையில் மட்டும். அடுத்து பயனுள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ட்ரோ சாய்சல் உங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.